ஹலோ அமீஸ், இன்னைக்கு ஆஃப்டர் மேரிட் டு மை பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய 1/2 தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் எக்ஸப்ட் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி சொல்கிறது தான். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் வீடியோ புரியும். நீவா வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேடா, இப்போது நம்ம லாஸ்ட் பார்ட் இதில் கம்ப்ளீட் பண்ணணும், அதில் அந்த அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணா என்னடா கால் வலிக்குதுன்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண விட மாட்டேறேன். டேய், அதுதான் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணால் பரவாயில்லையே, ஏதோ பண்ணிகிட்ருக்க, வேற என்னமோ பண்ணுறியடா. என்ன என்ன ப்ரின்சஸ், என்ன பண்ண? அது என்கிட்ட கேட்குறா. கேக்கு இப்போ ஓரளவுக்கு ஸ்டொமக் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு 5 மந்த் கம்ப்ளீட்டடாக முடிஞ்சு 6 மந்த் ஆண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அவனுக்கு சரியாக நடக்க முடியல, உட்கார முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் கால் பெயினாக இருக்குது, அமுக்கி விடு அப்படின்னு சொல்லி தேங்கிட்ட சொல்ல ஜெயிக்கவன் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அவங்களுக்குள்ள அந்த நாட்கள் அப்படியே ஒரு க்யூட் லவ்லி மூமெண்ட்ஸோட அழகாக அப்படியே ஸ்கிப் ஆகி போயிட்டுருக்கு. அப்படியே டேஸஸ்லாம் அழகாக ஸ்கிப் ஆக பிஃபோர் 3 மந்த்துக்கு அப்புறம் தான் பார்க்குறோம். ஸோ அண்ட் ஃபைன் டே பார்த்தீங்கன்னா ஜேக்கப் அண்ட் செக்ஸா 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மேரேஜ்க்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அழகாக அங்கே எல்லாமே போயிட்டுருக்கு. அப்போது இந்த டைம் ஜெமன் தான், ஏய் மச்சான் என்னடா எல்லோரும் ஜெமீன் கொல்லியே கல்யாணம் பண்ணுறீங்க, கொடுத்து வச்சவனுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஜேக்கப், என்ன ஜெமீனா, ஏன் உனக்கு இந்த மாதிரி தான் மேரேஜ் நடக்கும், நீ எதுக்கு மச்சா ஃபீல் பண்ணுறா, நான் இருக்கல அதில் நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம். மேரேஜில் நமக்கு செட் ஆகுது மச்சி. ஸோ நீ மேரேஜ் பண்ணிக்கோ, நிறைய குழந்தை பெற்றுக்கோ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நமக்கு மேரேஜ் செட் ஆகாது, என்ன சொல்கிற? கொல்லாண்ட கையில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலையே. டே மச்சான் தயாங்க, இவங்கிதா அப்படியே தயாங்க தேடிக்கிட்டு அப்படியே தேடிட்டு இருக்கான் அந்த மண்டபம் ஃபுல்லாக. ஸோ அங்கே எங்கேயுமே தயாங்க கிடையாது. அப்படியே ரொம்ப மட்டும் அந்த டைம் ஃபோக்கஸ் பண்ணா அங்கே ஜங்குக்கு உட்காந்துருக்க. ஜங்குக்கு தான் அந்த ரூமில் உட்காந்துட்டு அப்படியே பெட்டில் உட்காந்தபடியே கீழே குளிஞ்சு என்னமோ தேடிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த ரூம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, ரொம்ப இல்லை, பட் ஒரு லைட் இருக்குது. ஸோ அது ரொம்ப டிம்மாக எரியுது. அப்படியே அதை தேடிட்டுருக்கா. அந்த பிளேஸ்க்கு தாங்க வரான். அவன் ஐஸ் எல்லாம் அப்படியே வைட் ஆகுது. என்னன்னா ஜேக்கே அவனுக்கு ப்ரீத் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஸ்டொமக் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் ஒரு 2-3 பட்டன்ஸ் கிட்ட அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான். ஸோ லைட்டாக ஸ்டொமக் மட்டும் அப்படி கவர் ஆன மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் ஓப்பனில் இருக்குது. அவன் கீழே குளிச்சு என்னமோ தேடிட்டுருக்கா. அப்போது தயாங் பார்க்குறது என்னென்னா அவனுடைய அந்த சாஸ் தான். ஸோ அவனுக்கு அப்படியே ஐஸ் எல்லாம் ரொம்ப ஒயிட் ஆகுது. இப்போது செக்கேவும் தயாங்க வரதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுந்திரிச்சு உட்காந்து ஸோ அந்த பட்டன்ஸ்லாம் அவனோட அப்படியே கவர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தயாங் தான் அப்படியே வந்து செக்கியோடைய கையை பிடிக்கிறான். என்ன 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 வேணும்? இது இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கு? மேரேஜுக்கு முன்னாடி இப்படி இல்லையே. இத என்ன பேசிகிட்டு இருக்கேன்? விடுடா. அந்த ரூம் அவங்களுக்கு நான் தனியாக கொடுத்த ரூம் தான். அங்கே தான் அப்போது யுங்கி அந்த டோரை போட்டு தட்டிகிட்டு இருக்கான். அப்போ தாங்க ஒரு மாதிரி அவனுக்கு நல்லா வேர்த்து ஊற்றுது. ஓ இதெல்லாம் தாங்க ஒரு புது ஃபீல் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஸோ அவனுக்கு ப்ரீத் ரொம்ப ஹெவியாக வாங்குது. அப்படியே அவன் ஃபேஸெல்லாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு ஸோ ஜெக்கி அந்த பக்கம் திரும்பி ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே உட்காந்துருக்கான்.
அப்போது போய் டோர் ஓப்பன் பண்ண யோங்கி தான். டேய் மச்சான், என்னடா ஒரு டோர் ஓப்பன் பண்ண இவ்வளோ நேரமா? அங்கே மேரேஜில் எல்லாம் கீழே நின்றுட்டுருக்காங்க, நீங்கள் 2 பேரும் மேலே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? வாங்கடா கீழே. ஏய் அது இருக்கட்டும், இப்போ நீ எதுக்கு மேலே வந்த? எதுக்கா? அந்த கொல்லாவாண்டு இருக்குல்ல, அது ரொம்ப மேரேஜே வேணாம் இப்படின்னு சொல்லிகிட்ருக்கு மச்சான், அதான் உன்கிட்ட வந்தேன். ஓ அதான் பிரச்சனையா? சுமீன் தானே? சரி அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போன வரேன். இல்லை மச்சான் போடா வரேன், என்னமோ பண்ணுறங்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி அப்படியே போயிடுறான். அப்போ உள்ள ரூமில் ஜெக்கி ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக ஆகிட்டா உட்காந்துருக்கான். உடனே ஃபேஸெல்லாம் அப்படியே பிங்கிஷாக இருக்குது. அப்போ தாங்கும் அப்படி தான் இருக்குது. என்னன்னே தெரில, 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த ஒரு ஃபீல், அது ஒரு மாதிரி ஃபீலை கொடுக்குது. ஸோ 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. ஸோ அப்படியே இப்போது தான் ஜெக்கி கீழே போகலாமா? மேரேஜ்க்கு இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. ஓகே. ஏன் கட் பண்ணி கீழே பார்த்தா ஹோப்பி சாக்ஸா 2 பேருக்கும் எல்லாமே முடியுது. அந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. ஸோ அப்படியே ரிங்கையும் மாற்றிக்கிறானுங்க. அங்கே பொக்கேவை தூக்கி போட அது கரெக்டாக நம்ம யோங்கி கையில் தான் போய் விழுகுது. இப்போ தேங்தா என்ன மச்சா, எப்படி இப்போயோ ப்ரப்போஸ் பண்ணுறியா இல்லை இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண போறியா? தேங் இல்லை நான் இப்போயே ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது. என்னோட சின்ன பையன் ஜாக்சனுக்கே மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்துடா, காஞ்ச மாடு கம்புக்குள்ளே போடுற மாதிரியே பேசிகிட்ருக்கேன். அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் போடா, பொக்கேவை எடுத்துனேன். சரிடா. அப்போது யூங்கி அந்த பொக்கேவை எடுத்துகிட்டு ஜமான் கிட்ட தான் போகிறான். ஜமீன் என்னங்கிற மாதிரி அப்படியே யூங்கியை பார்க்குறான். ஸோ அப்படியே அந்த பொக்கேவை நீல் டவுன் பண்ணி யூங்கி ஜமான் கையில் கொடுக்க, ஜமான் ஸோ அப்போ எல்லாம் கத்துறாங்க, ஜமான் வாங்க வாங்கன்னு சொல்லி. என்ன எனக்கா? ஐயோ எனக்குலாம் வேணாம் பாஸ், நீங்கள் வேறு யாருக்கிட்டனா கொடுங்க, எனக்கு வேணாம் பாஸ். ஏன் எதுக்கு வேணான்னு சொல்கிறேன்? ஏன் நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? ஏன் என்னை பிடிக்கலையா உனக்கு? பாஸ் அப்படிலாம் கிடையாது, எனக்கு வேணாம். ஏன் எதுக்கு வேணான்னு கேட்டான். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதான் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். ஐயோ பாஸ் அது எனக்கு வேணாம், எனக்கு பயமாக இருக்குது. என்ன எதுக்கு பயப்படுற? சரி இந்த பொக்கேவை அப்போ வாங்கிக்கோ, அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நம்ம பேசலாம். ஸோ அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்ல போது ஜிமினும் அதை வாங்கிக்கிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இப்போது வேலை பார்த்தீங்கன்னா அது இவங்கிக்குன்னு கொடுத்துரும். ஸோ அங்கே தான் ஜம்முன்னு இருக்கான், இவங்கியும் அங்கே தான் இருக்கான். ஸோ டோர் அப்படியே லாக்கில் இருக்குது. அப்போது எதுக்கு பாஸ் டோர் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க? ஏன் என்ன உனக்கு? டோர் லாக்கில் தானே இருக்குது, இருந்தால் போட்டோம். ஸோ நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குமே. எனக்கு புரியலை. என்ன புரியலை உனக்கு? சரி ஏதோ பயமாக இருக்குன்னு சொன்ன, என்னை பார்த்தா எப்படி பூச்சாண்டி மாதிரி இருக்கா? பாஸ் அப்படி கிடையாது, அது எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு அதில் அப்படி என்ன இருக்குது? ஸோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி புரியுதா உனக்கு? நான் கேட்குறது அகைன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. அப்போது ஜமன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அது மேட்ரு பண்ணும்போது வலிக்குள்ள இதாகும் பிரச்சனையா? பாஸ் எதுக்கு சிரிக்கிறீங்க? டேய் என்னடா குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, சிரிக்காமல் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நீ என்ன கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோ, உனக்கு வலிக்காமல் நான் பண்ணுறேன். ஆனால் நீ எனக்கு மட்டும்தான்,
அதை இதுன்னு சொல்லி யோங்கி ஜம்மனை ஒத்துக்க வச்சுக்கிறான் ஃபைனலாக. அப்போது யோங்கி தான் ஜம்மனுடைய பேக் சைடில் அவனுடைய பாட்டிலேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறான். என்ன என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு பார்த்தேன். அப்போ இந்த பக்கம் ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல, ஏதாச்சும் பண்ணு. இங்கே பாரு ஜெகே ஒன்றாகாது, இங்கே பாரு ஜெகே ஒன்றாகாது. அப்போது இந்த பக்கம் ஜமான் யூகி எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க, ஜெகுப்பா எல்லாருமே. மச்சான் நீ யாருக்கு சொல்ல வேண்டிய, நீ எப்படி அழுதுட்ருக்க? நார்மல் பெயின் தாண்டா, ஒன்றாகுதுடா, பொறுமை யார். அப்போது அங்கே கொடுத்துருக்க டேட் இன்னும் 10 days இருக்குது. அதுக்குள்ளேயே அவனுக்கு பெயின் வந்துடுச்சு, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது பார்க்கவே ஒரு மாதிரி. அப்போது இந்த பக்கம் எல்லாருக்கும் ரொம்ப பயமாகுது. அப்போது பார்த்திங்கன்னா செக்கு கால்கிட்ட அப்படி பிளட்டாக போகுது. அதை பார்த்தவொடனே தயங்கெல்லாம் சுத்தமாக உயிரில்லை, எல்லாருக்கும் ரொம்ப பயமாகுது. அப்போது ஹாரம் தான், பொறுமா யாருங்க, ஒன்றும் இல்லை, அந்த டோரெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லோரையும் அந்த ரூமை விட்டு வெளில போக சொல்லிவிட்டு தேங் மட்டும் ஜெகே கூட இருக்கான். அப்போது நம்ம ஹாரம் நிறையா புக்கெலாம் படிப்பார், ஸோ அந்த மாதிரி புக்குமே படிச்சிருப்பார். ஸோ அதை இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக முடியாது, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே எல்லாமே பார்த்துட்ருக்காரு. வலிக்குது அப்படியே நம்ம ஜெகே அழுதுட்டு அப்படியே பெயிண்ட் ஆயிடுறான். ஸோ அப்போ நம்ம ஹாரம் தான் ஜெகேவுடைய கன்னத்தில் அப்படியே டேப் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ என்னடா பார்த்துட்ருக்க, டேப் பண்ணிடா, அவனுடைய கன்னத்தை தட்டி எழுப்பு, அவனை அப்படி இப்படி அதை எழுப்பு அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்ல. ஸோ அவங்க அப்படி அழுதுட்டே, ஜெகே இங்கே பாரு, எனக்கு நீ தான் வேணும், இங்கே பாரு ஜெகே, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். ஸோ அப்படின்னு சொல்லி அவனுடைய கையை க்ரிப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அவனுடைய கன்னத்தில் சீக்ஸில் அப்படியே டேப் பண்ண அவனும் இப்போ ஓரளவுக்கு அப்படியே கண்ணை முடிக்கிறான். ஸோ ஹாரம் அங்கே எல்லாம் ஓகே அப்படியே பார்த்துட்ருக்கான். ஆஃப்டர் டைம் ஸோ ஜெகேக்கு நார்மலாக பேபியும் பிறக்குது. பாய் பேபி பார்க்க அவ்வளோ கியூட் அழகாக இருக்குது. அப்போது தான் ஜெகேவை டைட்டாக பண்ணிக்கிறான். 2 பேருடைய ஐஸ்லேருந்து டியர்ஸ் தான் பயங்கரமாக ஃபார்ம் ஆகுது. ஸோ எல்லாருடைய ஐஸ்லேயுமே அப்படி டியர் ஃபார்ம் ஆகுது. ஒரு நிமிஷம் உயிரே யார் கையிலே இல்லை. ஸோ இது பிளட்டெல்லாம் போகவே ரொம்ப பயந்துடுறாங்க. அப்போது ஹாரம் தான், நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாதுடா, ஜஸ்ட் அது பன்னீர் கூட உடஞ்சிருக்கு, அவ்வளோதான், இன்னும் 10 days இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அது ஸ்டொமக் கொஞ்சம் இறக்கமாக இருக்கவே, ஸோ அது நார்மலாகவே ஆயிடுச்சு, நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது, சரியா, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. ஸோ ஜேகேவுடைய அப்பா அம்மா, தேங்குடைய அப்பா அம்மா 2 பேருமே, ஸோ 2 பேரண்ட்ஸும் அப்படியே வெளியில் போயிருப்பாங்க யூஎஸ் வரைக்கும். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால இப்போதைக்கு வர முடியாத சுச்சுவேஷன். ஸோ அப்போது நம்ம ஜிக்கிக்கும் இந்த மாதிரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால தாயங்க கூடவே விட்டுட்டு அவங்க போயிருப்பாங்க. ஏன்னா இந்த கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கிறதே தாயங்க தான். ஸோ அதனால் அவனை ஒய்ஃப் எப்படி இருக்கும்போது எப்படி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு ஜெக்கி கூடயே விட்டுட்டு அவங்க போயிருப்பாங்க. இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போது இந்த சீனை கட் பண்ணி இப்போது ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஹாரம் அப்படி நின்று அவனுடைய ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பிளட்டாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் அப்படியே வாஷ் பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஒரு பர்சன் அவனை அப்படியே போயிட்டு பேக்கப் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. ஜின் அழறியா ஏன்னு பாரு. அப்படியா ஆரம்தான் அப்படி இந்த பக்கம் திரும்பி நிற்கிறான். ஸோ பேக்கப் பண்ண மாதிரி தானே ஜின் நின்று இருப்பான். அப்படியே இந்த பக்கம் அவனை பார்த்த மாதிரி டர்ன் பண்ணி நிற்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நிறைய குறை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருந்தேன், உனக்கு அதை பண்ண தெரில இதை பண்ண தெரில, நான் நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ இன்னைக்கு இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்க, எனக்கு அவனை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு ஆரம்.
அப்படின்னு சொல்லி ஜின் ரொம்ப எமோஷ்னலாக அழுகிறான். ஸோ அப்போ ஆரம் ஜின்னுடைய ஃபோர்ஹெட்லேயே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் நார்மல் தான், ஓகேவா, நீ எதுக்கு இப்போ வரி பண்ணிக்கிறா, எங்கள் பார் ஜின், அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ எல்லா புக்கும் படிக்கும்போது நான் அதை பார்த்தேன், ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். எனக்கு அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஸோ யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, எடுத்தேன், யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நான் என்ன கடவுளா இல்லை டாக்டரா? எனக்கு நீ கடவுள் தாண்டா, எனக்கு நீ கடவுள் கொடுத்த கிஃப்ட், நான் என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது ஆரம். ஜின், நீ ரொம்ப எமோஷ்னல் ஆகிற. தான் என்னை தண்ணி குடி, எனக்கு தண்ணி வேணாம். என்னை கிஸ் பண்ண ஆரம். என்னை கிஸ் பண்ணேன்னு சொன்னேன். ரியலி? ஆமாம், பண்ணு. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லவ். ஸோ எல்லாருக்குள்ளேயும் அவ்வளோ எமோஷ்னல். ஸோ அந்த சீன் அப்படியே அங்கே கட் ஆகுது. இப்போது ஆஃப்டர் ஸோ ஜக்கி அண்ட் தயாங் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க அந்த வீட்டில். ஸோ கூட பேபியும் இருக்குது. அப்போது தயாங் ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே போயிட்டு வந்துட்டு இப்படியே போகுது டேஸஸ் அவங்களுக்குள்ள. அப்போது அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜெய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு பேபியை வச்சுட்டு எந்த வேலையுமே செய்ய முடியல. வீட்டில் அத்தை இல்லை, அம்மா இல்லை, ஸோ யாருமே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. ஸோ அப்படியே அவன் பேபியை தூங்க வச்சுட்டு 11 மேலே ஆகுது, எல்லாம் ஓகே அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ தேங்க் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டைம் வீட்டுக்கு வரான். 12 தான் ஆகுது. அப்போது ஜெய்கேக்கெலாம் செம்ம ஷாக்கு. டேய் தாங், என்ன இப்போ வீட்டுக்கு வந்திருக்கா? சரியா, அது வந்து ஒரு டேய் என்ன கேட்குறா, எனக்கு ஆஃப் டே தானே, எனக்கு சாட்டர்டே, மறந்துட்டியா அண்ணா? ஓ அப்படியே அதை மறந்துட்டேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஸோ சேலரி கொடுக்கறதுக்காக தான் சாட்டர்டே ஹாஃப் டே வைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் தயார் போயிட்டு வந்திருக்கான். அப்போது ஜெக்கிக்கு அதை கூட ஞாபகம் இல்லை. என்ன ஜக்கி, இது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டுருக்க? குழந்தை பிறந்துட்டு ஒன்று ஒன்றா மறக்க ஆரம்பிச்சிட்டே என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்குதா? ஏன்டா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ போ படுத்து ரெஸ்ட் எடு. என்ன போதான், போய் படுத்து ரெஸ்ட் எடு போ. ஜெக்கி, என்ன விளையாடுறியா? நீ தன்னோட டயர்டாக இருக்குன்னு சொன்னால் நீ இப்போ படுத்து ரெஸ்ட் எடு, ஊருக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீயா? இல்லை நானே பண்ணிக்கிறேன். டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெகிவா அப்படியே கூப்பிட்டு போயிட்டு பேபி தூங்கிட்டு இருக்கு அழகாக க்யூட்டாக அங்கே அப்படியே ரூமில் விட்டு வந்துடுறான். அப்போது அப்படியே ஜெகி உட்காந்துருக்கான். தான் கெட்டி பார்க்குறான். இன்னும் படுக்கலையா நீ? அதை படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் அப்படியே படுத்துக்கிறான். வச்சுட்டு போகுது. ஓகே அப்படின்னு சொல்லி அவனும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டான். ஸோ அங்கே எல்லாம் ஓகே அப்படியே முடிச்சுட்டு ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஸோ தான் செக்கையை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஸோ அவனுக்கு ஃபுட்டெல்லாம் அப்படியே கொடுக்குறான். செக்கையும் சாப்பிட்றான், தேங்காயும் சாப்பிட்றான். இப்போது செக்கே தான் அப்போது ஜெய்கே என்ன பண்ணுறான்னா என்னை சாப்பிட கூட விட மாட்டான், அழுந்துட்டே இருக்கான் பாரு. என்னாச்சு ஜெய்கே, இப்போ என்ன உனக்கு? நீ சாப்பிட்ணும், பேபிக்கும் ஃபீட் பண்ணணும், அவ்வளோ தானே? நான் ஹெல்ப் பண்ணுறவா? நான் ஹெல்ப் பண்ணுறவாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஃபீட் பண்ணிட்டு வந்து அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் உனக்கு கிடையாது. நீ பேபிக்கு ஃபீட் பண்ண, நான் உனக்கு ஃபீட் பண்ணி விடுறேன். ஓ அப்படி சொன்னியா? நீ என்ன நினச்ச? ரொம்ப டேட்டி மைண்டாக ஆகுது வர வர உனக்கு. ஸோ அங்கே டைம் அப்படியே ஸ்கிப் ஆக இப்போது ஒரு 12 மாதிரி ஆகுது. ஒரு ரூமை மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணால் அது ரூமில் இருந்து ஒரு மார்னிங் சவுண்டாக கேட்குது. ஸோ டிம்மாக பர்பிள் கலரில் ஒரு லைட் எரிஞ்சிட்ருக்கு. அப்படியே டார்க் பர்பிள்
இது போதும். ரொம்ப ப்ளஷர். அவ்வளோதான். ஓகே, ஃபுல் வீக்கில் இருக்குடா. அப்படியே இரு, ஆடாத, அப்படியே இருடா. எனக்கு வலிக்குதுடா. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டா. ஐ லவ் யூ ஜெக்கி, ஐ லவ் யூ. ஓகேடா, இது நான் இங்கே ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஸோ மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு போங்கடா. நீங்கள் லைக் பண்ணலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் கமெண்ட் ஆச்சு பண்ணிவிட்டு போங்க. ஸோ இது வந்து 3 ஷாட்டு. ஸோ லாஸ்ட்டாக இன்னொன்று வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.